ஹலோ மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு Vlogs. ஸோ நான் கேரளாவில் இருக்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இன்னைக்கு நான் உங்களை காமிக்க போறேன், இல்லை நான் போக போற இடம் வந்து வராஹி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு திரிஷூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டெம்பிள் இருக்கு. கேரளாவில் வேற எந்த இடத்துல எல்லாம் இந்த டெம்பிள் இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் என்னோட நாலேஜ்ல வந்து திரிஷூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். இந்த டெம்பிள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெம்பிள். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தான் நான் போயிருக்கேன். ஒரு வாட்டி போனதுக்கு அப்புறம் எனக்கு தொடர்ந்து போகணும் அப்படின்ற ஆசை எனக்கு வந்துருச்சு. ஸோ வந்து என்னோட டான்ஸ் சொல்லி கொடுக்குற என்னோட மாஸ்டர் தான் வந்து எங்கிட்ட வந்து இந்த டெம்பிளை பத்தி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஸோ அப்படிதான் நாங்க இந்த டெம்பிள் போனோம். ஸோ வந்து இந்த டெம்பிள் எனக்கு கொஞ்சம் பேரே வந்து எனக்கு வித்தியாசமா இருந்தது. காடஸ் தான் வராகின்றது வந்து வராஹா காடோட ஒரு ஃபீமேல் வெர்ஷன் தான் வராகி அப்படின்றது தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. டான்ஸ்ல எல்லாம் பரதநாட்டியத்துல எல்லாம் சின்ன வயசுல நம்ம முத்ராஸ் எல்லாம் கத்துக்கும் போது முத்ராஸ்ல வந்து வராகம் அப்படின்ற ஒரு முத்ரா இருக்கு. அந்த முத்ரா என்னன்னா பன்னி அப்படின்னு அர்த்தம் அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிளஸ் வந்து நம்ம காந்தார படத்துல கூட அந்த பாட்டு இருக்குல்ல வராக ரூபம்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த பேர்ல வந்து ஒரு டெம்பிள் இருக்கு, இப்படி ஒரு காடஸ் இருக்கு, இதெல்லாம் எனக்கு உண்மையிலே தெரியல. எனக்கு இப்ப ரீசென்ட்லி தான் தெரிய வந்துருச்சு. சோ எனக்கு போனதுல இருந்து எனக்கு அந்த டெம்பிள் இருக்கிற எனர்ஜி ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன் வந்து இந்த கோவில் போறேன்னா, ஒண்ணு வந்து வெரி பவர்ஃபுல், ரெண்டு வந்து இந்த கோவில் சரௌண்டிங்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த கோவிலுக்கு போற வழியா தெரிஞ்ச ரெய்னி சீசன்ல தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது ஏன்னு நான் அங்க போயிட்டு உங்களை காமிக்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1 hour நாங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் இப்பதான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அங்க போனா கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு எனக்கு தோணுது. அங்க போயிட்டு மீதி காணும். இதுதான் நான் சொன்ன கோவில். அங்க உங்களுக்கு வஞ்சி எல்லாம் தெரியுதா? அங்க வஞ்சியில வந்து என்னன்னா ரெய்னி சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அங்க கம்பி போட்டு அந்த வேலி போட்டிருக்காங்கல்ல, அந்த லெவல்ல தண்ணி வந்துடும் போல. சோ அங்க வந்து இந்த வஞ்சி அந்த டைம்ல தான் யூஸ் ஆகும். ரெய்னி சீசன்ல இன்னும் அழகா இருக்கும். ஸ்ரீ கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கான பெர்மிஷன் எனக்கு கிடைக்கலன்றதுனால எனக்கு உள்ள வீடியோ எடுக்க முடியல. இன்னும் வெளியே எக்ஸ்டீரியர் போற இடம் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவ்வளவு அழகா இருக்கும். ரெண்டு சைட்ல வந்து ஃபுல்லா வயலா இருக்கு. வயல்னா நான் மலையாளத்துல வந்து பாடம்னு சொல்லுவேன். ஃபுல் கிரீனா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல மக்களே, இன்னைக்கு எனக்கு இது செகண்ட் டைம் வந்திருக்கிறது. போன வாட்டி தான் நான் ஃபர்ஸ்ட் கோவிலை பத்தி தெரிஞ்சு நான் இங்க வந்தேன். மலையாளத்துல வந்து கோவிலுக்கு வந்து அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பலம், ஓகே. அம்பலம்ன்றது தமிழ்ல வேற மீனிங்ல எனக்கு தெரியும். பட் அம்பலம்ன்றது தான் கோவில். இந்த வாட்டி வந்த போது நாளைக்கும் நாளை கழிச்செல்லாம் இங்க வந்து கோவில் திருவிழா நடக்குது. திருவிழாக்கு இங்க வந்து உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த டெம்பிள் வந்து இந்த கோவில் வந்து உற்சவம் நடக்குது 2 நாளா. தேவிய வந்து சாமியை வந்து எனக்கு உங்களை காமிக்க முடியல. பிகாஸ் அங்க பெர்மிஷன் கிடையாது. உள்ள வீடியோகிராஃபி போட்டோகிராஃபி எதுவுமே வந்து அலவுட் கிடையாது. கோவில் இருக்கிறவங்க வந்து எனக்கு வராஹி தேவிக்கு அவங்களுக்கு படைச்ச அந்த சாரி இருக்குல்ல, சாரியும் அவங்களோட போட்டோ ஃப்ரேமும் வந்து எனக்கு கொடுத்தாங்க. நான் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா நான் பாக்குறேன். கண்டிப்பா நான் இன்னைக்கு வீட்டுல கொண்டு போய் வச்சு இதுக்கு மேல எனக்கு பிடிச்ச கடவுள்கள் பக்கத்துல வந்து இந்த போட்டோவும் நான் வச்சு வராகி தேவியோட போட்டோவும் வச்சு நான் கண்டிப்பா ப்ரே பண்ணுவேன். எனக்கு அவங்களோட பிளெஸிங் கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கு மக்களே. எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல இப்ப இது ஒரு ஃபேவரட் விஷயமா மாறிடுச்சு, இந்த கோவில் விசிட் பண்றது. எப்பெல்லாம் நான் கேரளாக்கு வரேனோ, எப்பெல்லாம் எனக்கு டைம் இருக்கேனோ அந்த டைம்ல எல்லாம் நான் வருவேன். இங்க வர்ற வழியில வந்து நிறைய சர்ச் இருக்கு. திரிச்சூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா அழகழகான சர்ச்சஸும் இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சர்ச் காட்டுறேன் பாருங்க. ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்கிற சர்ச் போல, ஆனா இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. திரிச்சூர் வந்து எந்த கோவிலா இருந்தாலும் எந்த சர்ச்சா இருந்தாலும் நம்மளுக்கு மிஸ் பண்ண தோணாது. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான சர்ச்சஸும் டெம்பிள்ஸும் இங்க நிறைய இருக்கு. நான் வந்து உங்க சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச இடங்கள் அப்படின்னு சொல்லும் போது, திரிச்சூர்ல நம்ம வர்ற வழியில வந்து ஜோசேட்டன் சினிமா கம்பெனி அப்படின்னு சொல்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஓகேவா? இது எந்த விதமான ப்ரமோஷனும் கிடையாது. பட் நான் இங்க வந்து ஒரு 1-2 வாட்டி தான் வந்திருக்கேன். பட் வந்துட்டு எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா இதுக்குள்ள இவங்க பண்ணி வச்சிருக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பீங் அ சினிமா லவர் எனக்கு வந்து இது ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது. இதோட ஓனர் வந்து கண்டிப்பா ஒரு சினிமா லவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிற அத்தனை மலையாளம் படங்களோட போஸ்டர் தான் வந்து அவங்க இங்க வச்சிருக்காங்க. பாருங்க, எல்லாருமே இருக்காங்க. நாங்க சாப்பிட வந்திருக்கோம். பாருங்க, இந்த ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப பிடிச்சு போன ஒரு விஷயம் இதுதான்.
கிளாப் வச்சிருக்காங்க. ஜோசியட்டன்ஸ் சினிமா கம்பெனி ரெஸ்டாரண்ட். நம்பர் 1 ஷாட் நம்பர் 1 டேக் நம்பர் 1. இன்னொன்னு காமிக்கிறேன். டைரக்டர்ஸோட பேர் போட்டிருக்காங்க இந்த பக்கம். இந்த பக்கம் வந்து அது என்னென்ன படம்னு எழுதியிருக்கு. ஸோ நம்ம என்னன்னா எந்த டைரக்டர் எந்த படம் பண்ணியிருக்கணும். பேனை தரவே இல்லையே. பேனை தராம எப்படி நம்ம அதை ரெடி பண்றது? பேனை தரல. பேனா இது மட்டும் வச்சா எப்படி? பேனா வேணும்ல. ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, இதுல எழுதியிருக்காங்க திலீஷ் போத்தன், அஞ்சலி மேனன், லிஜோ ஜோஸ் பலிஷேரி, அமல் மீரன், பரதன், ஐவி சசி, ஃபாசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைரக்டர்ஸ் பேர் எழுதியிருக்காங்க. ஸோ நான் என்ன நினைச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர்ஸ் பேர்ல தான் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷு. ஓகே, ஒரு திலீஷ் போத்தன் கொடுங்க, ஒரு அஞ்சலி மேனன் கொடுங்க, ஒரு அட்லி கொடுங்க. அதை நினைச்சேன் டைரக்டர்ஸ் பேர் தான் வந்து ஒவ்வொரு டிஷ் பேர் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே இது நம்மளுக்கு விளையாடுறதுக்காக தருவாங்க அப்படின்னு. பேசில் ஜோசப், ஹாய் மக்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்ட ஃபுட்டோட ரிவ்யூ. பரமாஷா, how was the food? இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் சேட்டான்னு சொல்லும் போது டக்குன்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. நான் ஒரு குட்டி கரெக்ஷன் மட்டும் பண்றேன். சேட்டா அப்படின்னா வந்து நிறைய மீனிங் இருக்குங்க. சோ நம்ம வந்துட்டு சென்னையில வந்து சேட்டா அப்படின்னா வந்துட்டு அண்ணா அப்படின்னா என்ன, அண்ணாக்கு வந்து மலையாளத்துல வந்து சேட்டா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பிளஸ் வந்து மலையாளிஸ் வந்து இப்ப என்னோட பிரதரை வந்து நான் சேட்டான்னு கூப்பிடுவேன். எனக்கு தெரியவே தெரியாத ஒரு அண்ணா அந்த ரோட் சைட்ல நடந்து போனா கூட சேட்டா அப்படின்னு நான் கூப்பிடுவேன். ஒரு சில ஃபேமிலிஸ்ல வந்து இல்ல மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ்ல வந்து அவங்களோட ஹஸ்பண்ட வந்து சேட்டா அப்படின்னு கூப்பிடுவேன். அதாவது ஒருத்தவங்களோட என்னோட ஏஜ் அதிகமா இருக்கிறவங்கள நம்ம கூப்பிடுறது வந்து சேட்டா அப்படின்னு தான். இல்ல அது நல்லா இருக்கு கூப்பிடுறதுக்கு அப்படின்னு. உண்மையில அது நல்லா தான் இருக்குது. அந்த கன்ஃபியூஷன் இப்ப நான் மாத்தி கொடுத்துட்டேன். நம்ம சேனல் பாக்குற எல்லாருக்குமே வந்து இதுக்கு மேல கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஓகே அதுல இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னா என்னோட டான்ஸ் கிளாஸ்ல இருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து இது லிட்ரலி வந்து ஒரு ரியூனியன் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஓகேவா, என்னோட சின்ன வயசுல அதாவது 1வது 2வது 3வது 4வது 5வது எல்லாம் படிக்கிற டைம்ல வந்து நான் கிளாசிக்கல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த அந்த காலம், ஆரம்பிச்ச அந்த காலம். ஓகேவா, பரதநாட்டியம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண அந்த காலம். அந்த காலத்துல வந்து அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து அந்த டான்ஸ் கிளாஸ்ல வந்து குட்டீஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு குட்டி இன்னொரு குட்டி வந்து ஒரு அண்ணா, ஒரு ஜூனியரும் என்னோட சீனியரும். ஓகேவா, நாங்க வந்து உண்மையா சொன்ன ஒரு 10 இயர்ஸ் பேக் வரைக்கும் லிட்ரலி எவ்ரி மந்த் வந்து மினிமம் ஒரு ஷோக்காக நான் தனியா உட்காந்து பேசுறத பார்த்துட்டு பைத்தியம் நினைப்பாங்களோ. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஜூனியரும் என்னோட சீனியர் அண்ணாவும் நாங்கள் 3 பேரும் ரெகுலராக வந்து நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, இல்லை ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நாங்கள் ரியூனியன் மாதிரி. ஓகேவா, இன்னைக்கு நாங்கள் ஒன்றா வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து கோவிலில் வந்து எங்களுக்கு ஒரு டான்ஸ் ஷோன்னு வரப்போகுது. ஸோ அந்த ஷோக்காக நாங்கள் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஸோ மேலே தான் அவங்க இருக்காங்க. அவங்க யார் என்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ மேலே போகிறேன். நானும் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். மக்களே, நாங்கள் பல வருஷத்துக்கு அப்புறம் டான்ஸ் ஆட போகிறோம் இன்னைக்கு வந்து. ஸோ நாங்கள் என்ன ஆட போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. கொஞ்சம் சோம்பேறிகளாக தான் நாங்கள் எல்லாரும் இருக்கேன். ஆனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது முடிச்சுட்டு மெயின் டான்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் மிரண்டு போவீங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது சிம்பிளாக தெரியும், ஆனால் அப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே மாஷா, ഓർമ്മ കുറവുണ്ട്.
பாட்டு பாடுறது எங்களோட டான்ஸ் மாஸ்டருக்கு த்ராட்டில் வந்து கிச்சு கிச்சு வந்துருச்சு, அதனால பாட்டு நின்று போச்சு. அதனால தான் அப்பப்போ மறந்து போயிடுது. என்னென்னா ஸ்டெப்ஸ் மறந்து போச்சு, ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் டச்சு விட்டுருச்சா, அதனால தான் எல்லோரும் மறந்து போச்சு. ஹலோ மக்களே, கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஆட போகிறேன். அதனால தான் வந்து எல்லோரும் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போகுது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு நான் சொல்லவா, எங்களுக்கு இது லிட்ரலி வந்து ரியூனியன் மாதிரி. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, சின்ன வயசில் நாங்கள்லாம் ஒரே டான்ஸ் கிளாஸில் வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணி ஒன்றா தான் ஆடி ஆடி வளர்ந்துருக்கோம். ஆனால் எல்லாருமே வந்து வளர்ந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்குமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லிட்ரலி டைம் கிடைக்கல. ஓகேவா, அவங்க ப்ரொஃபஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ அதில் வந்து 2 பேர் இருக்குல்ல, அதில் ஒரு ஆள் வந்து எங்களோட சீனியர் அண்ணா. சின்ன வயசில் எப்படின்னா நாங்கள் வந்து லிட்ரலி வந்து நாங்கள் எல்லோரும் அவரை பார்த்து அட்மையர் ஆகிருக்கோம், அவர் ஆடுறது பார்த்து அட்மையர் ஆகிருக்கோம். அவர் ஸ்டேட் லெவலில் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுலேயே வந்து நாங்கள் பண்ணுற தப்பெல்லாம் வந்து கரெக்ஷன் அவர் தான் சொல்லி கொடுப்பாரு. இப்போ எல்லாருமே பிஸி ஆகிட்டா, அவரும் வந்து ஸ்டடீஸ் முடிச்சு PhD எடுத்து அதுக்கப்புறம் காலேஜில் வந்து இப்போ ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. ஸோ அவரும் அவரோட கெரியரில் வந்து பிஸி ஆகிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க இருந்தாங்கல்ல, ஜூனியர்னு சொன்னல, அவங்க அட்வொகேட், ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கிறாங்க. அவங்களும் வந்து அவங்கள பற்றி சொல்லணும்னு நிறைய இருக்குது. அவங்க வந்து பிரசிடென்ட் கையிலிருந்தும் பிரைம் மினிஸ்டர் கையிலிருந்தும், இந்தியன் பிரசிடென்ட் கையிலிருந்தும் பிரைம் மினிஸ்டர் கையிலிருந்தும் வந்து அவங்களோட ரைட்டிங்க்கு சம்சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அவங்க அதுக்கு அவங்களுக்கு ஆனர் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து. ஸோ நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ கூட காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஐம் வெரி ப்ரவுட். என்னோட டான்ஸ் கிளாஸில் வந்து நான் உண்மையிலே டான்ஸ் ஆடுறது வந்து பாருங்கள், உண்மையிலே டான்ஸ் ஆடுறது வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் இருக்கிற ஒரு பொண்ணு கூட தான் நான் வந்து டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்றதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ இந்த டான்ஸ் கிளாஸில் இருக்கும்போது இந்த டீ குடிக்கும் போது இருக்கிற ஒரு சுகம் இருக்கே, அது நான் உங்கள்கிட்ட சொல்ல தெரில. காவா டீ, இந்த டீ பேர் தான் காவா டீ. நான் கொதிக்கிற சூடில் தான் நான் குடிப்பேன் எப்போவுமே. சூடு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, பட் பரவாயில்ல, சொல்ல முடியல. ஸோ நம்ம அப்பா பேசிகிட்டு இருந்தது வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியாக தான் இருந்தாலும், அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஓடிட்டு இருந்தாலும், அவங்க ப்ரொஃபஷனில் வந்து ஸ்டார்ஸாக இருந்தாலும், எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வரும்போது எல்லாருமே ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. ஸோ அதனால இங்கே வரும்போது எல்லாருமே வந்து ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், அவங்க ப்ரொஃபஷன் எல்லாருமே வந்து கிட்ஸாக தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ஆர்கெஸ்ட்ரா வச்சு தான் நம்ம ஜென்ரலி வந்து டான்ஸ் ஆடுவோம். இந்த வாட்டி ரொம்ப நாள் கழிச்சு ஆர்கெஸ்ட்ரா வச்சு ஆட போறேன்றதுனால நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். இவர் தான் எங்களோட மாஷோட ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ஒரு நல்ல வார்த்தை சொல்லலாம். மாஷோட ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ப்ரௌடாக இருக்கீங்களா? எந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லையும் പറയണം പ്രൗഡാണോ മാഷെ? ഞാൻ മാഷ് മലയാളത്തിൽ പറയും, ഞാൻ ട്രാൻസ്ലേറ്റ് പண்றேன். ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്യണതില്ല, ഞാൻ തമിഴ് പറഞ്ഞോളാം. മാഷ് തമിഴ് പറയാൻ പോണോ? ഓക്കെ മക്കളെ, പൊട്ട തമിഴ് മാഷ് തമിഴ് പറയാൻ പോവാ. ഓക്കെ, നല്ല തമിഴ് പറയണം. എന്നാ മലയാളം പറഞ്ഞോളാം. എന്നാ ശരി, കുഴപ്പമില്ല, മാഷ്ക്ക് അറിയാവുന്ന തമിഴിൽ പറ. അങ്ങോട്ട് മാഷ വേണ്ട. 2 1 என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல சொல்லியேன்னா சொல்லணும்னா ரொம்ப பைத்தியக்காரி, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல ரொம்ப பைத்தியக்காரி இவங்க ரொம்ப பைத்தியக்காரி தான். മതി, ചായ കുടിച്ചത് പറ. സ്റ്റുഡൻസ് എന്ന് പറഞ്ഞിട്ട് എല്ലാവരും ഓൾമോസ്റ്റ് എല്ലാവരും എൻ്റെ ഫ്രണ്ട്സ് പോലെയാണ്. ഫ്രണ്ട്സ് മാതിരി എല്ലാവരും എവരിബഡി ഈസ് വെരി ടാലന്റഡ്, ജസ്റ്റ് ലൈക്ക് புதிய ப்ரோக்ராமில் வேண்டி ப்ராக்டிஸ் செய்திருக்காங்க. நாங்க ஒரு புது ப்ரோக்ராமுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ഞാൻ ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്യാം, മാഷി പേസ് ഞാൻ ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്യാം. അതിൽ മെയിൻ ആയിട്ട് എൻ്റെ 3 സീനിയർ സ്റ്റുഡൻസ് ആണ് ചെയ്യുന്നത്. அதுல மெயினா வந்து 3 சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்களா? இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்த்து நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஓகே, நீங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்க தான் சொல்லணும். ஓகே,
இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து என்னோட கலரி கிளாஸில் இருக்கேன். சென்னையில் ஷூட்டிங் இல்லாமல் நான் கேரளாக்கு லீவுக்கு வர டைம்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா கலரி ப்ராக்டிஸுக்காக வருவேன். கலரி வந்து சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது என்னால், ஏன்னா என்னோட ட்ரெயினர்ஸ் எல்லாருமே வந்து கேரளாவில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, அது என்னோட கலரி கிளாஸ். ஓகே, இது என்னோட கலரி யூனிஃபார்ம். நடு ரோட்டில் நின்று தான் நான் பேசிட்டு இருக்கேன். இது என்னோட கலரி யூனிஃபார்ம். கேரளாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து, ஒரு மாசத்துல 15 நாள் வந்து நான் கலரி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஜென்ரலாக வந்து காலையிலும் நைட்டும் கிளாஸ் இருக்கும், ஈவினிங்கும் கிளாஸ் இருக்கும். காலையில் வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் இருக்கும், அந்த டைமில் நான் எழுந்திரிக்க மாட்டேன்றதுனால ஈவினிங் கிளாஸுக்கு தான் வருவேன். இன்றைக்கி நான் ஒரு 1 hour ஏர்லியாக வந்திருக்கேன். நம்மளுக்கு கலரி கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் கலரி ப்ராக்டிஸ்க்காக வருவாங்க. நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ப்ரைவசி எல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் யாருமே இல்லாத டைம் பார்த்து நான் வந்திருக்கேன். தண்ணியும் சாவியும் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம். உள்ளே இருக்கிற ஒன்றுன்னா நான் வந்து உங்களை காமிக்கிறேன். நான் உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது எப்போவுமே நம்ம இப்படி வந்து ப்ரே பண்ணணும். இது வந்து தொழுது எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொட்டு நம்ம ப்ரே பண்ணி தான் உள்ளே வரணும். என்னென்னா இதுதான் பேட்டில் ஃபீல்டு. ஸோ இங்கே தொட்டு ப்ரே பண்ணி தான் உள்ளே வரணும். ரெண்டு பண்ணுறதுக்குள்ள உயிர் போச்சு. கலரியோட பவர் தான் அது. பார்த்தீங்களா மக்களே, கலரி பார்க்குற மாதிரி சுத்தமாக ஈஸி கிடையாது, கஷ்டம்தான். என்ன ஒர்க் அவுட்டோட நான் சின்ன வயசுலேருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். அந்த டான்ஸோட வந்து பெரிய ஒரு ஒர்க் அவுட் கலரி வந்து பண்ணுற அந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லதாக இருக்கும். மைக் வச்சுருக்கிறதுனால நான் மூச்சு எடுக்கிறது அங்கே சென்னை வரைக்கும் கேட்குதுன்னு எனக்கு தெரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அம்மா, நம்மளுக்கு தண்ணியெல்லாம் குடிக்க தோணும், ஆனால் தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே சொன்னால் தண்ணி குடிக்கக்கூடாது தான், ஆனால் என்னால் முடியல. அதனால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நம்ம அடுத்தது பண்ணுவோம். ஓ, இത്രയും ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளால் கவர் பண்ண முடியல. அதுக்குள்ளே வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்றதுனால நான் வந்து ரேப் பண்ணிட்டேன்.